புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். நீ என்ன கேஸ்ட்டு? கேஸ்ட்டு நோ ஐடியா. அட போயா, இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு கேஸ்ட்னா என்னன்னு தெரில. உங்கள் அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜா? அரேஞ்ச்ட் வித் லவ். ஃப்ரீயா இருக்கும்போது அவர் எழுதுற புக்கெல்லாம் எடுத்து படிச்சுப்பாரு. நிறைய நல்ல விஷயங்களா கத்துக்கலாம். மச்சி, யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரிடா, நம்ம எல்லாரும் எப்பவுமே ஒண்ணுதான்டா. என்னையா ஸ்டேஷன்ல யாரையுமே காணோம்? மினிஸ்டர் பொண்ணு கல்யாணம் சார், எல்லாம் பந்தோபஸ்து போயிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் நம்மள தான் சார் ஸ்டேஷன் பார்த்துக்க சொன்னார். ஓ ஆமாம், இல்லை மறந்தே போயிட்டேன். சரி, அதுவும் ஒரு விதத்தில் நம்மளுக்கு சௌரியம்தான். டேய் வாடாங்க. உன் பேர் என்னடா? குமார். உன் பேர் என்ன? சித்ரா. உன் அட்ரஸ் சொல்கிறா. நம்பர் 67 லோகேஷ் கனகராஜ் தெரு, நுங்கம்பாக்கம். அவ்வளோதான் சார். உன் அட்ரஸ் சொல்லு. நம்பர் 66 விஜயராகவன் தெரு, நீலாங்கரை. இனிமே எங்கன்னா வெளில சுற்றுறத பார்த்தேன், கூப்பிட்டு வச்சு பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? கிளம்பு. தேங்க்யூ சார். சார் ஓகே சார், வரேன் சார். உன் பேர் என்னடா? சூர்யா சார். சூர்யா. சூர்யான்னு பேர் வச்சா நீ என்ன பெரிய ஹீரோவா? ஏன் சார், பெரிய ஹீரோக்கு தான் சூர்யான்னு பேர் வைக்கணுமா? எங்களுக்கெல்லாம் வைக்கக்கூடாதா? கூடாதியா, பேர் வைக்கிறதுல கூட ஒரு தகுதி இருக்கணும். தகுதியா இல்லை ஜாதியா? அதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? யாரு? அதை உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உன் பேர் என்ன? ஜெனி. சார் அட்ரஸ்? தேவையில்லை சார், நாங்கள் போகலாமா? உன்னை விசாரிக்க வேண்டியிருக்கே, அப்படி உட்காரு. என்ன விசாரிக்கணும்? சொல்லுவாங்க, உட்காரு. சூர்யா, ஏன் நம்மளை மட்டும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. பார்ப்போம். யாரா இருக்கும்? ஜெனியோட அப்பாவா? இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் இருந்தோம், வந்துருச்சு. முதல்ல இந்த இடத்துக்கு கிளம்பணும். சூர்யா, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். சார் டைம் ஆயிடுச்சு சார், நாங்கள் கிளம்புறோம். டேய், விசாரணையே இன்னும் பண்ணல, அதுக்குள்ளே என்ன கிளம்புற? போய் உட்காரு. சார் நான் இங்கேயே இருக்கேன், அவங்கள மட்டும் அனுப்பி விடுங்க.
டைம் ஆயிடுச்சு. அவங்க அம்மா ஏய் என்னடா டைம் ஆச்சுன்னு தள்ளிட்டு வந்தவள எவன்டா தேட போறா? சார் வார்த்தை பாடுறா துறை மிரட்டுறாரு. பார்த்து பேச முடியாது. என்னடா பண்ணுவ? உன்னெல்லாம் ஒரு நேரம் சரிக்கு சமா நிற்க வச்சு பேசின தப்பு. சட்டையை கழட்டுறான். எதுக்கு? சட்டையெல்லாம் கழட்ட முடியாது. ஏதோ என்கொயரி சொல்லி தானே கூப்பிட்டு வந்தீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம், முதல்ல நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? எதுக்கு இங்கே இருக்கணும்? கம்ப்ளைண்ட் காப்பி காட்டுங்க. நாங்கள் கிளம்புறோம். டேய் ஜெனி வா போகலாம். ஏய் நில்றா. என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன சார் இப்போ எதுக்கு சார் அடிக்கிறீங்க? அப்புறம் நான் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். டேய் என்னடா லூசா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு போலீஸ்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றா. நீ என்ன பைத்தியமா? பப்ளிக் தப்பு பண்ணா போலீஸ் கேக்குறாங்கல்ல, அப்ப போலீஸ் தப்பு பண்ணா யார் கேக்குறது? இன்னொரு போலீஸ் தானே. நீங்க வெறும் எஸ்ஐ தான். உங்களுக்கு மேல இன்ஸ்பெக்டர், கமிஷனர்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பைத்தியம் நான் இல்ல, உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. யார் பைத்தியங்கற? மவனை ஏன் கையே பிடிக்கிற நீ? செத்தடா நீ. என் மேலே கை வைக்கிற நீ. சார் வேணாம் சார். போயிரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இளையதளபதி விஜய் நினைப்பு 2 சட்டை இல்லாம வர மாட்டாரு. பிச்சைக்காரன் பெரிய எடுத்துட்டு சார் வேணாம் சார். சார் 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 வலி சார். சார் 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 வலிக்குது சார். சார் 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 இன்ஸ்பெக்டர் வரார் சார். சார் இன்ஸ்பெக்டர் சார். யோ நிறுத்தியா? சார் சார் நிறுத்தியாங்கிற சார் என்னையா தப்பு பண்ணாங்க? இப்படி போட்டு அடிச்சிருக்க? சார் பார்க்ல கஞ்சா ஓட்டுறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. போய் பார்த்தா டவுட்டாக இருந்துச்சு. என்கொயரி பண்ணலான்னு ஸ்டேஷன் கூட்டு வந்தேன் சார். கூடவே அந்த பொண்ணு வந்துச்சு சார். பையன் கொஞ்சம் ஓவரா பண்ணா சார். அதான் 2 தட்டு மாதிரி ஆயிடுச்சு சார். நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. பார்க்க காலேஜ் பையன் மாதிரி இருக்கான். எந்த காலேஜ் பையன் ஒரு பொண்ணு கூட உட்காந்து பார்க்ல கஞ்சா விற்பான்? இந்த பாரு, உன் மேல ஆல்ரெடி 2-3 கம்ப்ளைண்ட் இருக்கு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்தே 2 பேர் லிஸ்ட் கமிஷனர் ஆபீஸ் வர போயிருக்கு. உண்மையை சொல்றியா இல்ல உன் பேரும் 3ஆவதா சேர்த்து லிஸ்ட்ல எழுதி அமுச்சு விட்டா? சார் வேணாம் சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு ஒரு பையனோட அடிக்கடி ஊர் சுற்றுறது அவருக்கு பிடிக்கல. ரீசன் பொண்ணு பெரிய இடம், பையன் லோக்கல். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா டைரெக்டாக இன்வால்வ் ஆனால் இமேஜ் ஸ்பாயில் ஆகுன்னு சொல்லி அன்அஃபீஷியலாக கம்ப்ளைண்ட் பண்ணார் சார். ஓ, பெரிய இடத்துலேருந்து யாராவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா விசாரிக்காமலே எடுத்துப்பீங்க? இல்லை சார், அது யோ ஒரு சின்ன பையனை போட்டு இப்படி அடிச்சிருக்கே, உனக்கு அசிங்கமா இல்ல? போலீஸ்காரன் தானே, எங்க வேணா எப்ப வேணாலும் யார வேணா இப்படி ஸ்டேஷன் கூட்டு வந்து மதிக்கலாம். நம்மள எவன் கேட்க போறான்? திருப்பி அடிக்க மாட்டான்ற தைரியம் போலீஸ்காரன் அடிக்கும்போது பப்ளிக் அடி வாங்கிட்டு பேசாம நிக்கிறானா, அது நமக்கு பயந்து போயில்ல, நம்ம போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்து அந்த மரியாதையை கெடுத்துறாத சார்.
தம்பி? சார் தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் செகண்ட் இயர் சார். நீமா? +2. லவ் பண்ற வயசு தான். இந்த வயசுல பண்ணலனா வேற எப்ப லவ் பண்றது? தம்பி, இதுக்கு முன்னாடி நீங்க யாரு எப்படின்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இவ்வளோ பிரச்சனையிலையும் அந்த மோதிரத்தை எடுத்து அவளுக்கு போட்டு விட்டீங்க பாத்தீங்களா? அதுலேருந்தே தெரிஞ்சுது நீங்க அந்த பொண்ணை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு. நீயும் தாமா. தம்பியோட காதல் ரத்தமா வடியுதுன்னு தெரிஞ்சு அந்த காதலை தம் முகத்துல வாங்கின பத்தியா? சூப்பர் தம்பி. ஒன்னு மட்டும் சொல்றேன், 2 பேரும் சின்சியரா லவ் பண்றீங்க. கொஞ்ச நாள் வெளியே எங்கேயும் சுத்தாம இருங்க. டேய் இவனே, முதல்ல நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய் சேரு. கல்யாணம் பண்ணலான்னு வீட்டுல சொல்றப்ப நேரா கூட்டிட்டு போயிட்டு பொண்ணை கேளு. அவர் பொண்ணை தரணும். ஏன்னா பொண்ணு உன்னை லவ் பண்ணுது. ஒருவேளை பொண்ணை தரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா பொண்ணை தூக்குடா, பாத்துக்கலாம்.